வாரிவஸ்கிருதாயன்னு ஒரு சப்தத்தை போட்டார். வாரி வாரி வழங்குறவர், அவர் பணத்தை கொடுக்குறவர், தனத்தை கொடுக்குறவர். தனம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை யாருக்கு இருக்கோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அனுகூலமாக இருக்கிறவர், சகாயம் பண்ணுறவர். ஜலத்தில் வசிக்கிற விஷ்ணு ஸ்வரூபமாவோ அல்லது வருணஸ்வரூபம் அப்படி இருக்கிறவர். அதுதான் வாரிவஸ்கிருதாய. அப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காவா. இன்னும் எத்தனையோ வியாக்கியானம் போகும். இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா போருங்கிறதுக்காக அது வரைக்கும் சொல்கிறேன் நான். பரமேஸ்வரனுடன் பக்தர்களுடைய உடல்லையே இருக்கார் அவர் அப்படிங்கிறதுக்கு இப்போ நிறைய சான்றுகள்லாம் இருக்குது, புராண வச்சனங்கள்லாம் இருக்குது. உதாரணமாக இதா யோ அக்னி சமாவேசான் நாதோ பவதி கேவலம் ததைவ மம சாநித்யான் நதே கேவலமானுஷாः சிவஸ்ய பரிபூர்ணஸ்ய கின்னாம கிரியதே நரைः யத்கிருதம் சிவபக்தானாம் தத் சிவஸ்ய கிருதம் பவேத் அகாயோ பக்தகாயः ஸ்யாத். புராணங்களில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்கிறோம், எல்லா சரீரங்கள்லேயும் பகவான் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோக ரூபமாக சொல்லியிருக்கா. நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு இருக்கு இல்லையா, அதை போய் வெறும் எறும்புன்னு சொல்ல முடியுமா என்ன? அது இரும்பு இல்லை, பழுக்க காய்ச்சி அப்போது காய்ச்சின்னு தான் இருக்குது. அதே மாதிரி பக்தர்கள் சாநித்தியத்தினால சாமானிய மனிதர்களாக இருக்க மாட்டாங்களாம். காய்ச்சினோன்னு அது பழுக்க காய்ச்சினது அது என்ன ஷேப் வேணாலும் பண்ண முடியும். அதை போல் மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து அவர்களை எப்படி வேணாலும் நல்லதாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட சக்தி படைத்தவர் அவர். அப்படி சிவஸ்வரூபமாக தான் இருக்கிறவர்கள் அனைத்து மக்களுமே. எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சிவனுக்கு மனுஷனான செய்ய வேண்டியது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சிவ பக்தர்களுக்கு செய்கிறது தான் சிவனுக்கு செஞ்சதாக ஆகும் அப்படின்னு புராணம். சரி, உடலே இல்லை சிவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அவனுக்கு என்ன உடல், எது உடல் அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்குறது அப்படின்னா பக்தர்கள் தான் உடல் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா. அடுத்த மந்திரத்தில் ந உச்சைர் கோஷாய ஆக்ரந்தயதே பதினாம் பத்தீனாம் பதையே நமஹ. உச்சைர் கோஷாய, ஓன்னு ஒரு பயங்கர சத்தம். சாதாரணமாக கவிகளெல்லாம் கூட வர்ணனை பண்ணுற போது அட்டகாசம்மா, சிவ இவ அட்டகாசகா அப்படிமா, சிவன் சிரிச்சா அப்படி அலருமா. அதுமாரி உச்சைர் கோஷாய ஓன்னு சத்தம் எப்போ வரும்னா போர் அதுமாரிலாம் பண்ணுற போது இந்த சத்தங்கள்லாம் பயங்கரமாக சத்தம் வரும். அந்த அப்படி சத்தம் போடக்கூடியவர். ஆக்ரந்தயத்தே, எதிரிகள்லாம் அழிக்கிறவர். பத்தீனாம் பதையே நமஹான்னு. பத்தினாக்கா என்ன பண்ணுறோம், இன்னும் காலாட்படை அப்படி வரிசையாக போயிட்டு இருக்கு இல்லையா, அவர்களுக்கு அப்படி படைகள் அனைத்துக்குமே சாரியாக வரிசையாக போயின்னு இருக்கக்கூடிய சேனா வரிசைகளுக்கு அத்தனைக்குமே பதியாக இருக்கிறவர் அவர் பரமேஸ்வரன். இப்படி சேனைகளுக்கெல்லாம் பதி அப்படின்னு சொன்னால் பரமசிவனுக்கு அந்த சேனைகள்லாம் உதவி பண்ணுறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். பரமேஸ்வரனுக்கு உதவி தேவையா? அதுக்காக தான் ஆக்ரந்தயத்தே அப்படின்னு ஒரு விசேஷனம் போட்டார். என்ன, பிறருடைய உதவியை எதிர்பார்க்காமலே விரோதிகளை அழிக்கிறவர் அப்படின்னு பொருள். ஆக்ரந்தயத்தே. வேறு ஆயுதங்கள்லாம் அவருக்கு தேவையில்லை. ஒரு ஓங்காரம் ஒன்றே போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தான் உச்சைர் கோஷாய அப்படின்னு போட்டார்.
இந்த திரிபுரத்தை எரிச்சார்னு நம்ம சொல்கிறோமே, இந்த திரிபுரத்தை எப்படி அழிச்சார்? பயங்கரமான ஒரு சிறு பிள்ளையிலே அழிச்சிட்டாராம். மன்மதனை எப்படி அழிச்சார்? ஒரு பார்வையாலே அழிச்சார் அவர். பஸ்மா அவசேஷம் மதனம் சக்கார அப்படிங்கிறோம். பார்வை, பரமசிவன் பார்த்தார், காமன் அழிச்சார். யமனை நகத்தால் அழிச்சார். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு ஆயுதம் தேவையா என்ன? அப்படி இல்லை. பின்ன அவர் சேனைகளுக்கெல்லாம் பதி அப்படின்னா இந்த சேனைகளுக்கெல்லாம் ஒரு தெம்பை கொடுத்து எல்லாம் அடிங்க அப்படின்னு சொல்கிறவரும் அவர் தான், அதை லீட் பண்ணுறவரும் அவர் தான். அதனால் அவர் வேறு ஏதோ உதவியை எதிர்பார்த்து இந்த சேனைகள்கிட்டெல்லாம் கேட்கல அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணவீதாய தாத்தவே சத்வனாம் பதையே நமஹ. கிருஷ்ணவீதாய, எங்கே வீதாய எல்லா உலகங்களுக்கும் வியாப்தராக இருக்கார் அவர். எங்கே பார்த்தாலும் பரமசிவன், திரும்ப இடம்லாம் பரமசிவன். அப்புறம் காவத்தே, பக்தர்கள்லாம் ரட்சிக்கிறார். தாவத்தே தாவத்தே தாவத்தேன்னா பக்தர்கள்லாம் ரட்சித்து உடந்து ஓடிண்டே இருக்கார் அவர் பின்னாடியே. உன்னை காப்பாற்றுறதுக்கு வரேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு வரேன் அப்படின்ட்டு. சத்வனாம் பதையே, சாத்வீகர்களாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பத்தியாக இருக்கிறார், நல்லவர்களுக்கெல்லாம் பதியாக இருக்கிறவர் அப்படி சொன்னோம். இது இருக்குது. அவர் பின்னாடி தாவதாம்பதையேன்னு வார்த்தையை போட்டார். அப்படின்னா ஓடி வந்து காப்பாற்றுறவர். எப்படி ஒரு ஒரு கன்று தனியாக போயின்னு இருக்கு அப்படின்னா அந்த கன்றை காப்பாற்றுறதுக்காக பசு ஓடி ஓடி வந்து அதோட வந்து நின்றுக்குமா, அதை போல் பரமசிவன் நம்மளெல்லாம் ஒரு கண்ணுக்குட்டியாக நினச்சிட்டு உனக்கு காப்பாற்றுறேன்னு பின்னாடி ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவர். ஆகையினால அவர்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரிங்கிறோம். ப்ரே பண்ணணும். உனக்கு என்ன தேவைங்கிறத வந்து பகவான்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அவருடைய கதவு திறக்கும். இல்லைன்னா உனக்கு தேவையில்லைன்னு நினச்சின்னு அவர் மாட்டு போயிட்டு இருப்பார். அதனால் இந்த நமஸ்காரங்கள்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய அட்டென்ஷனை உங்கள் பக்கம் டைவர்ட் பண்ணுறதுக்காக. எங்கே பார்த்தாலும் வியாப்தராக இருந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்த வாஜசனேய சம்ஹிதா அப்படின்னு சுக்லயஜுர்வேதத்தினுடைய வாஜசனேய சம்ஹிதா இருக்குது. அதில் கிருஹி சூத்திரத்தில் நிறையா விஷயங்கள் சொல்கிறான். ஜலத்தில் மூழ்கிற பொழுது ஜலத்தில் மூழ்கி போயிட்ட அப்படின்னாலும், இல்லை நான் வடியில் நடந்து போகிற போதும், காட்டுக்குள்ளே போயின்னு இருக்கிற பொழுதும், அங்கங்கே ருத்ரர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம்னு வேண்டிக்கணும். எனக்கு க்ஷேமத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். நமோ ருத்ராயான் சுஷதே ஸ்வஸ்திமா சம்பாரையா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்படி இந்த 2வது அணுவாக்கம் முழுக்க ஒரே மந்திரம்தான் அது. இதுக்கெல்லாம் ரிஷி யார்? மண்டூக்க மகரிஷி. சந்தஸ் மகாகாயத்ரி சந்தஸ், தேவத்தை ருத்ரன். இதுக்கு எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னா, முக்தாலங்கிருத சர்வாங்கமிந்து கங்காதரம் ஹரம் தியாயே கல்பதரோர் மூலே சமாசீனம் சுகோமியா. எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கணும், எப்படி வர்ணனை அவர் மனசுக்குள்ளே தியானத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அவர் பரமேஸ்வரன் எல்லா உடம்பு முழுக்க முத்துக்கள்லாம் அணிஞ்சுன்னு இருக்கார். முக்தாஹாரம், முக்தா அலங்கிருதம். சந்திரனையும் கங்கையையும் சரசில் வச்சுருக்கார். கல்பவருஷத்தினுடைய அடியில், மரத்தின் அடியில் உமாதேவியோடு இருக்கிறவராக அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு
இந்த மந்திரத்தெல்லாம் சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். இதை செஞ்சால் முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம், பலன் ஒன்று சொல்லிட்டு வரோம். இந்த மந்திரத்தை சொன்னால் சத்ருநாசம் இருக்கவே இருக்குது. ருத்ரத்தை ஜெபம் பண்ணாலே சத்ருநாசம்ங்கிறது இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குது இந்த மந்திரங்களை சொல்கிற போது, வசீகரணம். நம்ம போனோம்னு நம்மளை பார்த்தா முகத்தை 4 பேர் வரவேற்கக்கூடிய அளவுக்கு முகத்தில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நம்ம பேசுகிற பேச்சில் ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்படி ஒரு வசீகரணம் கிடைக்கும். ஐஸ்வர்ய லாபம். நம்ம எதையா தேடி போனோம், நம்ம எதை வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும் அப்படின்னா அது ஐஸ்வர்யம்லாம் நமக்கு கிடைக்குங்கிற இந்த மந்திரத்தை சொன்னால். இப்படியாக இந்த 2வது நுவாக்கத்தை முடிக்கிறது ஸ்ரீருத்ரம்.